செகண்ட் ட்ரிப்புக்கு போட்ட டியூட்டி போட்டாங்க மதியானத்துக்கு மேலே. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா எஸ் கிராஸ், மாருதி சுசுகி எஸ் கிராஸு சூப்பராக இருந்துச்சு. வண்டி ஓட்டுறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு இந்த வண்டி. எல்லாமே அந்த பட்ஜெட்டுக்கு தேவையான வண்டி, ஃபேமிலி வண்டி, இது ஹோம்லியான வண்டி தான் எஸ் கிராஸுங்கிறது. நல்லா இருந்துச்சு வண்டி. அருமையான அப்பனோட வேலும், விநாயகர், அப்புறம் வந்துட்டு சாய்பாபா 3 பேருமே அழகாக அந்த காரில் இருந்தாங்க. செகண்ட் ட்ரிப்பு எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யுவபாரதி ஸ்கூலு. ஒரு பையனை கூப்பிட்டு வந்திருக்கோம். பையன் வந்து ஏதோ ஃபுட்பால் கோச்சிங் என்னன்னு தெரில, ஆனால் சூப்பராக இருக்குது. அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க, யுவபாரதி ஸ்கூலு. அந்த கணுவாய் ரோட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கிரவுண்டு மட்டுமே சரியான பெரிய கிரவுண்டாக இருக்குது. எல்லாத்துக்குமே தனி டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஃபுட்பாலுக்கு தனியாக, வாலிபாலுக்கு தனியாக இருக்குது, கிரிக்கெட்டுக்கு தனியாக. கிரவுண்டு தாங்க ரொம்ப முக்கியமானது ஸ்கூலுக்கு. ஏன்னா படிப்புன்றது முக்கியம்தான், ஆனால் அதை விட வந்து அந்த விளையாட்டுங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதை வந்து ரொம்ப அருமையாக இங்கே பண்ணியிருக்காங்க. நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் வரப்போ. அந்த பையன் ஒரு 1 hour ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அந்த பையன். சரி, ஓகே. மதியானம் லஞ்சு வந்து நான் அங்கே போயிட்டு இருந்தேன். அந்த ரீல்ஸில் வந்துட்டே இருந்துச்சு, நம்ம வடகோவைக்கிட்ட வந்துட்டு அந்த ஜே பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. அது போகிறப்ப கொண்டு அங்கே நிறுத்தினேன். பயங்கர ஒரு கூட்டமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. சரி, என்னதான் போய் பார்த்தாக்கா உண்மையிலே அல்டிமேட்டுங்க. 100 ரூபான்னு சொல்லி போட்டுருந்தாங்க, ஆனால் 110 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. 110 ரூபாய்க்கு ஒர்த்து. அதாவது பிரியாணி பீஸும் பெருசாக இருக்குது, அது இல்லாமல் 2 பீஸ் சில்லி. அதை விட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது என்ன தெரியுங்களா, நாட்டுக்கோழி ரசங்க அவங்க வச்சுருக்க. ஒயிட் ரைஸு, நாட்டுக்கோழி ரசம். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல். அது சாப்பிட்டோன்னே ஒரு 1/2 hourல எனக்கெல்லாம் டைஜஸ்ட் ஆகிடுச்சு. அதாவது ஒரு பயங்கர டேஸ்ட்டு. எனக்கு ஃபோனில் எடுக்க முடியல, என்னால் சார்ஜ் கம்மியாயிடுச்சு, லோ பேட்டரி வந்துடுச்சு. அதனால் வீடியோ கவர் ஆகலை, அதனால் வந்து என்னால் எடுக்க முடியல. ஆனால் ஒர்த்து. ஆனால் அந்த கண்டிப்பாக போய் எல்லாருமே அந்த கடையில் சாப்பிடுங்க. ஏன்னா நான் எல்லா கடையும் ரெஃபர் பண்ணவே மாட்டேன், ஆனால் அந்த கடையை கண்டிப்பாக எல்லோரும் போய் சாப்பிடுங்க. நம்ம 110 ரூபாய்க்கு, அது 100 ரூபாய்க்கு ஒர்த்தான அது. அந்த பிரியாணி அன்லிமிட்டெடு, எல்லாமே டேஸ்ட் வைஸ் ஓகே. எந்த ஒரு அதில் ஏதாவது ரசாயன பொருட்கள் அப்படி எதுவும் இருக்குன்னாக்கா எதுவுமே இல்லை. ஏன்னா சாப்பிட்டு நம்மளுக்கு கொஞ்ச நேரத்தில் நல்லா டைஜஸ்ட் ஆகிட்டாலே அதில் வந்து எந்த கலப்படமுமே கிடையாது. உண்மையிலே அது ரொம்ப